இந்த 2 டுபாக்கூரும் சேர்ந்து சிஎஸ்கே டீமை 3 வருஷமா அழிச்சிட்டானுங்க. இந்த ருத்ராஜும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் சிஎஸ்கேவோட லெகசி, அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட மதிப்பு எல்லாத்தையுமே இந்த சீசன் ரொம்ப குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. இவனுங்க 2 பேரும் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பாக தான் போயிருக்கு. அதுலேயும் இந்த ருத்ராஜெலாம் நான் கேப்டன்சி தான் பண்ணுவேன், இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து டீமை பற்றின கவலையே கிடையாது. தான் ஓப்பனாக இருக்கணும், நான் வந்து கேப்டனாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறான். ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து தனக்கு ரிட்டையர்ட் ஆகிற வயசு வந்துருச்சு, இனிமேல் நமக்கு சரக்கு இல்லை, இந்த மாடர்ன் T20 கிரிக்கெட்டு நமக்கு புரியலைன்னு சொல்லிட்டு அவனும் ரிட்டையர்ட் ஆக மாட்டான். இவனுங்க எல்லாருமே சேர்ந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனசை தான் உடைக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வந்து காசு மட்டும்தான் மெயின், காசு மட்டும் இருந்தால் போதும், ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பே தரமாட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்குள்ளேயே போல. மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் கட்டி வச்சிருந்த கோட்டையை இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அழிச்சிட்டானுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் தயவு செஞ்சு புது ஓனரை மாற்றுங்க, ஒரு யங்ஸ்டரை கொண்டு வாங்க, அதே மாதிரி டீம் எடுக்கும் போதும் ஒரு யங்ஸ்டர்ஸ் அனுப்புங்க. இந்த பூமர் அங்கிள்ஸ்லாம் சேர்ந்து சிஎஸ்கேவை அழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.